Welcome to GK Facts Tamil. Question number 1. Who was the first to organize the system of carrying mail on horseback in India in the 16th century? இந்தியாவில் 16ஆம் நூற்றாண்டில் குதிரையில் தபால்கள் கொண்டு போகும் முறையை முதலில் ஏற்பாடு செய்தவர் யார்? A. மகேந்திரவர்மன், B. திப்பு சுல்தான், C. குலசேகரன், D. மன்னர் ஷெர்ஷா. ஆன்சர் D. மன்னர் ஷெர்ஷா. ஆரம்ப காலங்களில் குதிரைகள் மூலமா தபால்கள் பெறப்பட்டு வழங்கப்பட்டது. அதுக்கப்புறம் வாகனங்கள், ரயில், விமானம் மூலமா இந்த பணி துரிதமா நடந்துச்சு. கிபி 1854ஆம் ஆண்டு தான் தபால் நிலையங்கள் இப்போது இருக்கிற மாதிரி அமைக்கப்பட்டன. இந்திய தந்திமுறை சட்டத்தை இயற்றி அதன் மூலம் இந்தியாவில் தந்தி சேவையை பிரிட்டிஷர் தொடங்கியதும் இந்த 1854ஆம் வருஷம்தான். Question number 2. How many teeth does a shark grow in its lifetime? ஒரு சுறா மீனுக்கு அதன் ஆயுட்காலத்தில் எத்தனை பற்கள் முளைக்கிறது? A. 5000, B. 20000, C. 2000, D. 9000. ஆன்சர் B. 20000. சுறா மீனுக்கு ஒரு பல்லு விழுந்தா அந்த இடத்துல இன்னொரு பல் உடனடியா முளைக்கிறதால அதனுடைய ஆயுட்காலத்துல 20000 பற்கள் முளைக்குது. தன்னோட இறையை முதல்ல அது கடிக்கும் போது கீழ்த்தாடை பற்களை கொண்டுதான் கடிக்குது. பின்னர் அப்படியே மேல்தாடைக்கு அந்த இறை தூக்கி வீசுது. இப்படியே மேலும் கீழும் தூக்கி வீசுதான் இறையை அது திங்குது. எத்தனை பெரிய இறையாக இருந்தாலும் அந்த 10 நிமிடத்துக்குள்ள மென்னு விழுங்கிரும். Question number 3. Which year is known as the hottest year on record? எந்த வருடம் இதுவரை இல்லாத அளவிற்கு வெப்பமான வருடமாக அறியப்பட்டது? A. 2000, B. 2021, C. 1997, D. 2023. ஆன்சர் D. 2023. கடந்த 2023ஆவது வருடம் இதுவரையில் இல்லாத அளவுக்கு வெப்பமான வருடமாக நாசா NOAA நேஷனல் ஓஷனிக் அண்ட் அட்மாஸ்பியரிக் அட்மினிஸ்ட்ரேஷன், பிறகு WMO வேர்ல்ட் மெட்ரலாஜிக்கல் ஆர்கனைசேஷன் போன்ற அமைப்புகள் தனித்தனியாக எடுத்த ஆராய்ச்சிகளின் அடிப்படையிலும் தெரிய வந்திருக்கு. இந்த அமைப்புகளுடைய டேட்டா எல்லாம் ஸ்லைட்லி டிஃபர் ஆயிருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி இந்த 2023 தான் வெப்பமான வருடமா அறிவிச்சிருக்காங்க. Question number 4. In which year and where did the first upright meteorite fall in India? முதலில் upright விண்கள் இந்தியாவில் எந்த ஆண்டு எங்கு விழுந்தது? A. 1852 பஸ்தி, B. 1865 ஷாஹித் நகர், C. 2021 மண்டல்பூர், D. 1942 ராம்பூர். ஆன்சர் A. 1852 பஸ்தி. விண்கற்கள் பூமியின் காற்று மண்டலத்தின் வழியாக அதிவேகத்துல வந்தடையும் போது வளிமண்டலத்தில் உராய்வு வெப்பத்தினால எரிஞ்சு ஒளிரும் பாதையை ஏற்படுத்துது. 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 17ஆம் தேதி என்று பூமியை நோக்கி வந்த ஒரு விண்கல் விண்வெளியிலே 2 துண்டுகளா பிளவுபட்டு குஜராத்தின் பனஸ்கந்தாவில் உள்ள 2 வெவ்வேறு கிராமங்கள்ல விழுந்துச்சு. அதுல ஒரு துண்டு ரந்திலா கிராமத்துல உள்ள வேப்ப மரத்துல மோதி பல துண்டுகளா செத்துருச்சு. 2வது துண்டு ரந்திலா கிராமத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ராவெல்ங்கிற கிராமத்துல ஒரு வீட்டின் அருகே விழுந்து நொறுங்கி இருக்கு. குஜராத்தில் இன்னைக்கு 2 வெவ்வேறு கிராம பகுதிகளில் விழுந்த விண்கற்கள் மிகவும் அரிய ஆப்ரைட் விண்கல் வகையை சேர்ந்ததுன்னு ஆராய்ச்சியாளர்கள் உறுதிப்படுத்தி இருக்காங்க. Question number 5. How many leopards were there in India in 2018? இந்தியாவில் கடந்த 2018ஆம் ஆண்டு இருந்த சிறுத்தைகளின் எண்ணிக்கை எவ்வளவு? A. 17368, B. 11970, C.
12,852. டி 960. ஆன்சர் சி 12,852. சிறுத்தைகள் கணக்கெடுப்பு பணி 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்குது. தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையமும் இந்திய வனவிலங்குகள் நிறுவனமும் மாநில வனத்துறைகளோடு இணைந்து சிறுத்தைகள் கணக்கெடுப்பை நடத்துது. இந்தியாவில் சிறுத்தைகளோட எண்ணிக்கை கடந்த 2018ஆம் ஆண்டு 12,852 இருந்த நிலையில கடந்த 2022ஆம் ஆண்டு எடுத்த கணக்கெடுப்புல 13,874 அதிகரிச்சது தெரிய வந்துள்ளது. அதிகபட்சமா மத்திய பிரதேசத்துல 3,907 சிறுத்தைகளும், மகாராஷ்டிரத்துல 1,985 சிறுத்தைகளும், கர்நாடகத்துல 1,879 சிறுத்தைகளும், தமிழ்நாட்டுல 1,070 சிறுத்தைகளும் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. Thank you for watching. Don't forget to subscribe, like and share. See you tomorrow. Have a nice day.